அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? அந்த வசனத்திலே நாம் கரம்பதித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இப்போது வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் வாசித்த இந்த வேத பகுதியில் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு மகிமையான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கும் போது விளங்கிக் கொள்கிறோம். நாம் வாசிக்கும் போது எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், பாருங்க, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து இந்த இடத்துல அங்கே அவர்கள் இருவருக்குமான உறவை குறித்து, ஐக்கியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன். அடுத்து பாருங்க, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அடுத்த வார்த்தை, நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன். தொடர்ந்து பார்க்கிறோம், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார். இங்கே இந்த காரியத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்ற கேள்வியோடு இந்த வசனத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. முதல்ல பாருங்க, பரலோகத்தின் தேவன், அடுத்து தேவ தூதர்கள், அடுத்து மனிதர்கள். மறுபடியும் சொல்லட்டுமா? பரலோகத்தின் தேவன், அடுத்து தேவ தூதர்கள், அடுத்து மனிதர்கள். இப்ப பாருங்க, தேவனுடைய ராஜ்யம், வான மண்டலம், பூமி. மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யம், வான மண்டலம், இங்கே நாம் வாழக்கூடிய இந்த பூமி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தின் தேவன் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இந்த பூமியின் மைந்தர்களை மீட்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இதை அவர் ரகசியமாக வைத்திருந்தார். தேவ தூதர்களுக்கு கூட அவர் அதை தெரியப்படுத்தவில்லை. இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக பரலோகத்திலிருந்து அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும் போது நாம் இப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒன்றில் மூன்றாகவும் மூன்றில் ஒன்றாகவும் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் ஒன்றில் மூன்றாகவும் மூன்றில் ஒன்றாகவும் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல குமாரனை அனுப்பினார். அடுத்து இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் தேவ தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? ஆமென், ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் ரகசியமாக வைத்திருந்தார். இந்த இடத்துல அவர் குமாரனுக்கு கொடுத்த அந்த மேன்மையை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அந்த குமாரனை இந்த மனுக்குலத்தின் மீட்பின் திட்டத்திற்காக அவர் அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எபிரேயர் வாசிக்கலாமா? 2வது அதிகாரத்தில் 14வது 15வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14. ஆதலால் பாருங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது. ஆமென். இரத்தத்தையும் ஆமென் நாம் மாம்சத்தையும் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்போ நாம ஆமென் மீட்கப்பட வேண்டியதின் அவசியம் அந்த இடத்துல வருகிறது. நாம பாத்தீங்கன்னா ஆமென் ஆதாமின் காலம் முதல் ஆமென் அந்த கிறிஸ்துவின் காலம் வரைக்குமாக நாம் பார்க்கிற போது ஆமென் மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசரம் அந்த இடத்துல ஏற்படுகிறது. ஆமென். என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு. ஆமென். பிள்ளைகள், அவரால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதினாலே ஆமென் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர், பரலோகத்தின் தேவன் ஆமென், அவர் எப்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்று நாம் கவனிக்கிற போது அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல இப்படி வாசிக்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்ப பாருங்க, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக ஆமென் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இதற்கான ஆமென் அந்த குறிப்பான வார்த்தை என்ன? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப எப்படி ஆமென் பிசாசை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். ஆமென் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவருடைய பாவங்களை ஆமென் மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். அந்த பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார், அந்த சாபத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார், அந்த நோய்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார், அந்த ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. அவனை அழிப்பதற்கு அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆமென் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாச அழிக்கணும்னா ஆமென் அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்தில் வரும்போதுதான் மனிதர்களுடைய பாவத்தை மனிதனாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கான ஆமென் பரிசுத்தம் உடையவராக அவர் காணப்பட்டார். இன்னொரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மரண பயத்தை ஆமென் அதை எடுத்து போட்டு ஆமென் நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். மரணத்தை அவர் ஜெயித்தார். அப்ப மனுக்குலத்திற்கு அவர் மரணத்திலிருந்து ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க இந்த வசனத்துல ஜீவ காலம் எல்லாம் ஆமென் நிறைய நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாவங்கள் எல்லாம் ஆமென் மூடப்படுகிறது, அவருடைய பாவங்கள் எல்லாம் பலியினாலே மூடப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியானதினாலே நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்திற்கு வந்ததினாலே அவர் சாத்தானை ஜெயித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து இந்த மரணத்தின் ஆக்கினையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம வாசிக்கலாமா? பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிலமோனுக்கு எழுதின அந்த நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள்.
உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். இங்க பிலமோனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் பவுல் கைப்பட நிருபமாக எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமென் ஆண்டவர் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியங்களை கொடுக்கிற போது ஆமென் நாம் விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நாம விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்ப நம்ம ஆண்டவரை விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆமென் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு பெற்ற நன்மைகளிலே ஆமென் நாம ஆண்டவரோடு விசுவாசத்திலே ஆண்டவரோடு அந்த அந்யோன்யத்திலே ஐக்கியத்திலே இருக்கிறது உண்மையானால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து ஆமென் இப்படி தனிப்பட்ட விதத்திலே நிருபமாக எழுதுகிற போது அவர் இந்த காரியத்தை புலப்படுத்துகிறார். கிறிஸ்து இயேசுவுக்காக ஆமென் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்ப நாம பெற்ற நன்மைகள் நமக்குரியது என்பது மட்டுமல்ல, ஆமென் நாம் அதை நமக்காக எனக்காக நான் வைத்துக் கொள்வேன் என்பது அல்ல. ஆமென் நாம் அதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய மகிமைக்காக பயன்பட வேண்டும். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரா? அந்த கிருபை கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரா? அந்த ஜீவன் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரா? அந்த சுகம் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆமென் நிறைய பணம் கொடுத்திருக்கிறாரா? அந்த பணம் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். தாளந்து கொடுத்திருக்கிறாரா? அந்த தாளந்தை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு சில பொருட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? அந்த பொருட்களை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் பிலமோனுக்கு நிருபமாக ஆமென் கைப்பட எழுதி ஆமென் தெரியப்படுத்துகிறார். பாருங்க இந்த வசனத்துல, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உங்களுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமென் அல்லேலூயா. நாம சுவிசேஷத்துல வாசிக்கும் போது ஒரு வார்த்தை என்னை ஆமென் அது தடுத்து நிறுத்தி தொட்டிருந்தது. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நீங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் வாசிக்கிற போதெல்லாம் அங்கே நான் தடுத்து நிறுத்தப்படுவேன். அதை போட்டிருக்கோம். அப்ப பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஆமென். பெற்றுக்கொண்டதிலே நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. ஒருவேளை நாம் பெற்றுக்கொண்டதிலே உண்மையா இல்லாமல் இருப்போமானால் நம்மிடத்துல இருக்கிறதை எடுத்து ஆண்டவர் உள்ளவனுக்கு கொடுத்து விடுவார். அந்த இடத்துல நாம் வேதத்துல வாசிக்கும் போது ஒருத்தனுக்கு 5 தாலந்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒருவனுக்கு 2 தாலந்தை ஆண்டவர் கொடுத்தார், ஒருவனுக்கு 1 தாலந்தை ஆண்டவர் கொடுத்தார். 5 தாலந்தை பெற்றவன் அதை 10ஆக ஆமென் அவன் மாற்றினான். 2 தாலந்தை கொடுத்தவன் அதை 4ஆக ஆமென் அவன் மாற்றினான். ஆனால் 1 தாலந்தை பெற்றவன் அதை மண்ணிலே புதைத்து விட்டான். ஆமென் அல்லேலூயா. இப்பொழுது அங்கே எஜமான் வருகிற போது ஆமென் அந்த 5 தாலந்தை வாங்கினவன் 10ஆக அதை எஜமானிடத்திலே கொடுத்தான். 2 தாலந்தை வாங்கினவன் 4ஆக கொடுத்தான். 1 தாலந்தை வாங்கினவன் அதை 1 மாத்திரமே எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். நீங்க உண்மையா இல்லைன்னா ஆமென் ஆண்டவர் இருக்கிறதையும் பிடுங்கி கொண்டு விட்டு விடுவார். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் இதை பார்த்திருக்கிறேன். ஊழிய அனுபவத்துல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இல்லாமலே இருப்பாங்க. ஆமென். ஒன்று வந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய கிருபை அவர்களுக்கு இருக்காது. காரணம் என்ன? உண்மை இல்லாம இருப்பாங்க. அதனாலதான் நிறைய பேர் நீங்க பாருங்க, ஒரு சின்ன காரியத்துல கூட பெரிய அளவுல கஷ்டப்படுறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை எப்போதும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். ஆமென். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்
நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறார் என்று இந்த வசனம் ஆமென் மிக தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்ப ரட்சிப்பு நாம செய்த நீதியின் கிரியைகளினால வருகிறது அல்ல. அது எப்படி வருகிறது? தமது இரக்கத்தின்படியே, ஆண்டவர் நம்ம மேல வைத்த இரக்கத்தினாலே ஆமென் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். அவர் வைத்த இரக்கம், இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. ஆமென். அதை தொடரும் போது மறுஜென்ம முழுக்கினாலும் என்ன போட்டிருக்கு? மறுஜென்ம முழுக்கினாலும். எப்படி ஆண்டவர் அவர் இரக்கத்தினாலே நம்மை ரட்சிக்கிறார்? நமக்கு ஒரு மறு ஜென்மத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே இருந்த அந்த ஜென்மம் இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மறு ஜென்மத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மறு ஜென்ம முழுக்கினாலும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற போது ஞானஸ்நானத்தையும் நான் இணைத்தே நான் பார்க்கிறேன். ஆமென். ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அந்த ஞானஸ்நானம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறு ஜென்ம முழுக்கினாலும். அப்ப மறு ஜென்மத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாவத்துல கூட ரெண்டு பாவம் இருக்கு. ஒரு பாவம் என்னன்னா ஜென்ம பாவம், இன்னொரு பாவம் கர்ம பாவம். ஜென்ம பாவம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்காக சந்ததி ரீதியாக வரக்கூடிய அந்த பாவம், தொடரக்கூடிய அந்த பாவம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க செய்த அந்த முன்னாடி இருக்கிறவங்க செய்த பாவம், அதே அந்த 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 ஜீன் அதுல இருக்கிறதுனால அந்த பாவத்தை அப்படியே அந்த சந்ததி முழுக்க அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கும். இன்னொரு பாவம் பாத்தீங்கன்னா கர்ம பாவம். அது என்னன்னா தாங்களே செய்யக்கூடிய பாவம், தங்களுடைய வாழ்நாளிலே ஆமென் செய்யக்கூடிய அந்த பாவங்கள். அப்ப ரெண்டு பாவமும் பாவம் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதனால்தான் ஆண்டவர் மறுஜென்மத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். மறுஜென்ம முழுக்கினாலும். இன்னொரு வார்த்தையை நீங்க பாருங்க இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும் போது நம்மை புதிய மனுஷனாக மாற்றுகிறார். ஆமென். புதிய சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் புதிய ஏற்பாட்டு அபிஷேகமாய் இருக்கிறது. ஆமென். அது பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி ஆமென் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் நம்மை உயர்தலங்களிலே நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கிறது என்று நாம் பார்த்தால் ஆமென் அவர் நம்மை சத்தியத்திலே நடத்துகிறார். அப்ப இந்த சத்தியம் என்ன பண்ணுது? நம்மை புதிய ஆமென் மனுஷர்களாக மாற்றுகிறது. அதனாலதான் இந்த இடத்துல ஆமென் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். ஆமென். அவர் என்ன பண்ணார்னு பாருங்க, நம்மை ரட்சித்தார். அப்ப நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய நீதியினால நம்ம ரட்சிக்கப்படல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரக்கத்தினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். அந்த ரட்சிப்பினுடைய தொடர்நிலை என்ன தெரியுமா? மறுஜென்ம முழுக்கினாலும். ஆமென். அடுத்து நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார் என்று இந்த இடத்துல வாசிக்கும் போது நாம் விளங்கிக் கொள்கிறோம். வாசிக்கலாமா? தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். தீத்துவின் புத்தகம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து பாருங்க, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த ஆமென் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமென். ஆமென். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்று நாம் வாசிக்கிறோம். வெறுக்க வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் இருந்து நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென் நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். முதல்ல எதை வெறுக்கணும்? அவபக்தியை, லௌகீக இச்சைகளை நாம் வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவபக்தி, சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா பக்தியின் வேஷம் தரித்தவர்களாக இருப்பார்கள். ஆமென். அந்த பக்திக்குரிய எந்த லட்சணங்களும் அவர்களுக்குள்ள இருக்காது. ஆமென். அவர்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்காது. அவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆமென் உண்மை இருக்காது. அவர்களுக்குள்ள எந்த விதமான ஆமென் வேதத்தை வாசித்து கேட்கிற காரியத்திலே கீழ்ப்படியாமல் இருப்பார்கள். ஜெபிப்பார்கள், ஆனால் மாற்றம் இருக்காது, ஒப்பு கொடுத்தல் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுக்கு பேர் தான் அவபக்தி. அப்ப நாம அவபக்தியை வெறுத்து லௌகீக இச்சைகளை வெறுக்க வேண்டும். உலகத்திற்குரிய இச்சைகளை நாம் வெறுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நாம உலகத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளா நாம இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த கடல்ல சமுத்திரத்துல மீன்கள் இருக்கிறது. அந்த சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் உப்பு கரிக்கிறது. ஆனால் அந்த மீன் பாருங்க, அதுல உப்பு போட வேண்டியது இருக்கிறது. நாம் அந்த மீனை சமைக்கிற போது உப்பு போட்டு நாம் சமைக்கிறோம். அப்ப அதுல உப்பு என்ன பண்ணல, சேரல. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டியதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். இப்ப நம்ம வெறுக்க வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கிற போது நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தெளிந்த புத்தியும், அடுத்து பாருங்க நீதியும், மூணாவது பாருங்க தேவ பக்தியும் உள்ளவர்களாய். அப்ப நமக்கு என்ன இருக்கணும்னா தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில நீதி காணப்பட வேண்டும். மூன்றாவது தேவனுடைய தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், தேவன் மேல் ஆண்டவரை விசுவாசம் வைத்தவர்களாய், பக்தி உடையவர்களாய் நாம காணப்பட வேண்டும், உலகத்துல ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிற போது தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த வசனத்தை இன்னொரு முறை நம்ம வாசிக்கலாமா? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும், அடுத்து பாருங்க மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. முதல்ல இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். எது நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது எல்லாம் பாக்கியம், பாக்கியவான்கள், ஆசீர்வாதம். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பாக்கியவான்கள் என்ற அந்த வார்த்தைக்கு blessed one என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கியம், ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆனந்த பாக்கியம் என்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியம், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படக்கூடிய, ஆண்டவரோடு அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நாம நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு அடுத்து பாருங்க மகாதேவனும், அந்த ஆனந்த பாக்கியத்தை தரக்கூடிய மகாதேவனும் நம்முடைய ஆண்டவர் யாரா இருக்கிறார் பாருங்க, மகாதேவனாக இருக்கிறார். அடுத்து நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? அந்த ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மகிமையின் பிரசன்னமாகுதல். ஹல்லேலூயா. ஒன்று, நாம் மரித்தால் நாம் கண்களை மூடும் போது நம்முடைய ஆவி தேவனோடு சேர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க அந்த இடத்துல மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும், ஒருவேளை பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது, மத்திய ஆகாயத்திலே வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஆத்துமா இளைப்பாறுதல் ஸ்தலத்திற்கு போகிறது. அந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் இரண்டாக இருக்கிறது. நீங்க வேதத்துல நம்ம வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த லாசரு, அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க அந்த இடத்துல அந்த ஆக்கினையிலே அந்த நரகத்திலே போய் அவன் சேர்க்கப்பட்டான். லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே அவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அந்த நரகத்திலே புழு இருந்தது, அக்கினி அவியாமல் இருந்தது. அவனால் அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த தரித்திரன் லாசரு மரித்த போது ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அவன் அங்கே தேற்றப்படுகிறதை அந்த ஐஸ்வர்யவான் இங்கிருந்து பார்க்க முடிந்தது. ஆனால் அங்கு போக முடியவில்லை. அதுதான் அந்த இடத்துல அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நாம் கர்த்தருக்குள் மரிக்கிறோம் என்றால் ஆண்டுடைய வருகை நாளிலே ஒரு க்ஷண பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மகிமையின் பிரசன்னமாகுதல். ஒருவேளை நாம் உயிரோடு இருந்து ஆண்டவர் வருகிறார் என்றால் நாம் அந்த நாளிலே மறுரூபமாகி ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம். அப்ப இந்த மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கக்கூடிய காரியம் என்ன? இந்த தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசித்திருந்தது போல அந்த 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். முதல்ல பாருங்க,
தெரிந்த புத்தி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நீதி காணப்பட வேண்டும். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். இந்த காரியங்கள் தான் நம்மை அந்த ஆனந்த பாக்கியத்திற்கும் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் நம்மை அழைத்து செல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெளிந்த புத்தி தான் நமக்கு போதிக்கிறது, அந்த நீதி நமக்கு போதிக்கிறது. இந்த இடத்துல நான் வாசிக்கிறது போல தேவ பக்தி நம்மை போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆமென், அந்த இச்சையை வெறுத்து அவபக்தியை வெறுத்து தெரிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணும்போது ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் ஆனந்த பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னமாகுதலிலே கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியத்தை இந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் அதை தான் நாம் விசுவாசித்து காத்திருக்கிறோம். இந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த வார்த்தை நீங்க பாருங்க, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய என்ற அந்த வார்த்தை இது பாருங்க, மகாதேவன் போட்டிருக்குது, இரட்சகர்னு போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் நம்ம இந்த உலகத்திலிருந்து ஆமென் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ப்ரமோட் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஆமென் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை நடத்துகிறார், மறுரூபத்திற்கு நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நாம இந்த உலகத்திலே அவபக்தி உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது. லௌகீக இச்சைக்கு ஆமென் நாம் சாய்ந்து போனவர்களாக நாம் காணப்படக்கூடாது. தெளிந்த புத்தி உடையவர்களாய் இருக்க வேண்டும், நீதி உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல நாம் வாசிக்கிறது போல ஆமென் தேவ பக்தி உடையவர்களாய் ஆமென் சபை காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலிலே நாம் அந்த இடத்துல அவரோடு கூட நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழைச்சி சும்மா அழைச்சேன் சும்மா போயின்றல்ல, கர்த்தர் இதெல்லாம் இந்த காரியத்தை எல்லாம் வேதத்துல நமக்கு பாக்கியமாக வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள். ஆமென், ஆண்டவரை விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உடன்படிக்கையில பங்கு, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது தீர்க்க தரிசனத்துல கர்த்தர் நம்மை சுதந்திரவாளிகளாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவரே, எனக்கு லௌகீக இச்சைகள் எனக்கு வேண்டாம், எனக்கு அவபக்தி வேண்டாம், எனக்கு ஆண்டவரே தேவ பக்தியை தாரும், என் வாழ்க்கையில நீதியை தாரும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரே உமக்கு பிரியமாக வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை இந்த ஆராதனையிலே எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை உடைய சமூகத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, வேதத்தை எங்களுக்கு கொடுக்கும் போது உயரிய நோக்கத்தோடு இந்த வேதத்தை எங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். இந்த வேதத்துல மகிமையான சத்தியங்களை ஆண்டவர் எங்களுக்காக எழுதி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நாங்கள் தியானிக்கிற போது, இந்த சத்தியத்தினாலே நாங்கள் நடத்தப்படுகிற போது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய மகிமை பிரசன்னமாகுதலிலே எங்களுக்கு ஆண்டவரே சுதந்திர வீதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்துல நிலையானவர்கள் அல்ல, இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானதும் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் உண்மையான ஆசீர்வாதம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை தாரும், உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை ஆண்டவர் உள்ளத்திலே வைப்பீராக. ஆண்டவரே, சத்தியத்திலே உடைய பிள்ளைகளை நடத்தும். கேட்கிற சத்தியங்கள் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆழமாக
பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே ஆமென் ஹalleluya ஒரு மறுரூபத்தை கொண்டு வரட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்தட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மை அடையட்டும். ஆண்டவரே, ஆனந்த வாக்கியத்தை பெறட்டும். ஆண்டவரே, மகிமையின் அந்த பிரசன்ன மாமதரிலே பங்குள்ளவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் காணப்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.